ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாதம் நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மிக முக்கியமான அனைத்து கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகுது. ஒரு பக்கம் சனி பெயர்ச்சி, அது வாக்கிய பஞ்சாங்கம்படி மார்ச் 6ஆம் தேதி ரொம்ப சுபமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு குரு பெயர்ச்சியுமே வருது. அதன் பிறகு ராகு கேதுவுமே பெயர்ச்சி அடைவாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அதுலேயும் ரொம்ப குறிப்பாக குரு பெயர்ச்சி உங்கள் ராசி அனைவருக்கும் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி பற்றின முக்கிய தகவல்களை இப்போ பார்க்க போகிறோம். குரு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது செய்யவே போகிறார். அது எந்த வகையில் நல்லது செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டீர்கள் என்றால், நிறைய பேருக்கு இப்போ இந்த 7.5 சனியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். என்னடா சனி செய்ய காத்திருக்காரு அப்படிங்கிற பயத்தில் இருப்பீங்க. அந்த பயத்திலிருந்து கொஞ்சம் நிவாரணம் தரக்கூடிய வகையில் தான் குரு செயல்பட போகிறார். ஒரு சில ராசியினரை தவிர அவர்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக உங்கள் அனைவருக்குமே இந்த பயிற்சி காலங்கள் தவிர்த்து எல்லா காலங்களையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். தயவு கூர்ந்து இந்த பதிவின் கடைசி பகுதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான இலவச எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், எண்கணித பலன்கள் பற்றின விரிவான தகவல்கள் அதில் இருக்குது. அது சரியாக அமையிற பட்சத்தில் இந்த பயிற்சி காலங்கள் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை அதுவே ஏற்படுத்தி தரும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ரிஷபராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரிஷபம் அப்படின்னாலே அவர் அசுரகுரு, சுக்கிரனுக்குரியவர். அவருக்கு தேவகுரு பெரிய அளவுக்கு நல்லது பண்ண போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் அதாவது 3ஆம் இடத்திற்கு இடம்பெறுகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதியே அந்த பயிற்சிங்கிறது நடந்தாலுமே கூட அதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாடி இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடார். எப்போதுமே குருவுக்கான நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப பலன்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுத்துட முடியாதா அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு. அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு இந்த ஆண்டில் முயற்சி ஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். இவ்வளோ நாள் தலையால் தண்ணி குடித்தும் நடக்காத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது பெருகும். இன்னொரு பக்கம் சனியுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். சனி குருவோடைய பார்வைக்குள்ளாரே வரார். அந்த வகையிலையுமே குரு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபேவர் பண்ணுறார். ஆக மொத்தம் ஒட்டுமொத்த சுப பலன்கள் அசுரகுருவான சுக்கிரனுக்கு குரு வழங்க போகிறார். அதுவும் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், ஒரு கோல் செட் வச்சுருந்துருக்கலாம். நிறைய பேர் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு எனக்கு உத்தியோகத்தில் உயர்வு வேணும் ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டிருக்கலாம். ஒரு சில பேர் வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு நான் போகணும், அதுக்கான வாய்ப்பே அமையலை, சரியாகவே போக மாட்டேங்குதுன்னு நினச்சிருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் விடை சொல்லும் விதமாக உங்களுடைய லெவலை வேறு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குரு பகவான் இந்த 3ஆம் வீட்டிற்கு வருகிறார். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சியில் கண்ணும் கருத்துமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் சொல்கிறேன், இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தது 75% மேலேயே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம். தாயார் சந்நிதியில் நின்று மனமுருகி வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். அது நிறைய நன்மைகள் ஒரு பக்கம் செய்ய காத்திருந்தாலுமே எல்லா காலங்கள்லையும் அதே போன்ற நன்மைகள் கிடைக்குமான்னு கேட்டால் அது மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறத நம்மளால் கையில் பிடிச்சி நிறுத்த முடியாது. ஒரு சில நேரங்களில் முன்னாடி போகும், அதிசாரம் போகும், ஒரு சில நேரங்கள் வக்ரம் பெறும், ஒரு சில நேரங்கள் அந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லாத காலமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லைஃப் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதற்கு உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், நீங்கள் விரும்பி வணங்கிய
குரு மகான்கள் காண்பிக்கக்கூடிய வழி தான் இப்போ நான் சொல்லக்கூடியது. அந்த வாய்ப்பு இருந்தால் தான் இதை கேட்கவே முடியும் அப்படின்னு கூட நான் உறுதியாக சொல்லுவேன். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் அமையும் பொழுது அங்கே ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்திங்கிறது வேலை செய்யும். நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உயர்த்தவே செய்யும். இது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே பொருந்தி தான் போயிருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நம்ம கவனிக்கிறோம், நிறைய மனிதர்கள் சாதாரண நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இயற்பெயராக இருந்தப்போ அதே திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பெயர் திருத்தத்திற்கு பிறகு அல்லது பெயர் மாற்றத்திற்கு பிறகு அதே நபர் பெரும் வளர்ச்சி காண்பதை, விஐபி அந்தஸ்து ரேஞ்சுக்கு உயர்வதை, கோடீஸ்வரர்கள் ஆவதை பார்க்கவே முடிகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்து திரு சூர்யா அவர்கள் நிறைய பேருக்கு அவங்களுடைய இயற்பெயருங்கிறது வேற ஒன்றா இருந்துச்சு. அப்பெல்லாமும் அதே திறமை இருக்க தானே செய்தது. ஆனால் அவர்களுக்கு வேற ஒரு பெயர் அமைந்ததற்கு பிறகு இமாலய வெற்றி கண்டார்கள், பெரிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவை பெற்றார்கள். அதுபோலவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்குமே காலம் இப்போது ஒரு வாய்ப்பை தருகிறது. அது என்னன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ளும் பொழுது உங்கள் பெயர் மாத்திரமல்ல வியாபார பெயரையுமே நம்ம சரிபார்க்க முடியும். அதை அமைத்து கொள்ளும் பொழுது அங்கே ஒரு மாபெரும் சக்தி, பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வளமையை ஏற்படுத்தும், காசு பணத்தை தரும். இப்போ இருக்கக்கூடிய சிரமங்கள் தீர்ந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு அடுத்த லெவலுக்கான ஸ்டேட்டஸ் அப்கிரேடையுமே அது உறுதியாக தரப்போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான தற்போதைய பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது பொருந்திருக்கா, பொருந்தலையா, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், பயிற்சியில் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க, அண்ணது ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. நான் முதல்ல ஒரு சில இலவச குறிப்புகள் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா நீங்கள் பெயர் திருத்தமே பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள், நல்லது நடக்கும்னு சொல்லுவேன். அப்படி பொருந்தாத பட்சத்தில் என்ன செய்யணுங்கிறத நான் அந்த ப்ராசஸில் சொல்லுவேன். அது விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நான் சொல்லக்கூடியது பிரத்யேகமாக உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதாங்கிறது அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை ஒட்டி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அது சரியாக, நான் சொல்கிறது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மேற்கொண்டு ப்ராசஸ் எடுத்துக்கலாம். உங்கள் லைஃப் இந்த 2026 மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.